நேத்து நான் சோஷியல் மீடியால ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்பைடர்மேன் படத்தில எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "வித் கிரேட் பவர் ஆர் பாப்புலாரிட்டி கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி." அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி, இல்ல மிகப்பெரிய ஒரு பவர் கிடைச்சதுன்னா, பவர்னா ஒரு அதிகாரம் கிடைச்சதுன்னா, மிகப்பெரிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு. அதாவது நம்ம மக்கள் வந்து எல்லோருமே நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. 3 துறை எடுத்துக்கலாம். அரசியல், சினிமா அண்ட் விளையாட்டு. இந்த 3லுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பாப்புலாரிட்டிலாம் கிடைக்கும். ஓவர் நைட்லயே நம்ம பெரிய ஸ்டார் ஆகலாம். ஓவர் நைட்ல உலகமே கொண்டாடுற ஒரு பெரிய மனிதரா மாறலாம். அரசியல்லும் சரி, சினிமாலும் சரி, இல்ல ஸ்போர்ட்ஸ்லயும் சரி. ஆனா அந்த பாப்புலாரிட்டி இது வந்து ஒரு பவர் இது. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பவர். நம்ம எங்க போனாலும் நம்மள செல்ஃபி கேட்குறாங்க. நம்மள ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியால நம்மள ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லோருமே நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு ஆதர்ஷ நாயகனா, ஒரு தலைவனா, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. முன்னுதாரணம் அப்படின்றது நம்ம வந்து நம்ம செய்ற தொழில்ல மட்டும் கிடையாது. நம்ம வந்து தொழில ரொம்ப சிறப்பா பண்றோம். நம்ம வந்து நல்லா நடிக்கிறோம், இல்ல நல்லா விளையாடுறோம், நல்லா வந்து அரசியல் பண்றத தாண்டி, தனிப்பட்ட மனிதரா ஒரு ஒழுக்கத்தில நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமா, முன்னோடின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் லீடரா இருக்கணும். அவங்க பார்த்த உடனே பல ஜெனரேஷன் நம்மள பார்த்து வந்து இந்த மாரி ஒரு ஆளா இருக்கணும். ரொம்ப டிசிப்ளினான ஒரு மனிதரு. ரொம்ப வந்து டெடிகேட்டடான மனிதர். இல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான மனிதர். அவர் வந்து உழைப்பு மூலமா இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்காரு. இவ்வளோ இன்ஸ்பைரிங்கா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றாரு. இவ்வளோ தூரம் வந்து டிசிப்ளினா இருக்காரு. ஒழுக்கமா இருக்காரு. தனிமனித ஒழுக்கத்தோட இருக்காரு. அவர பத்தி எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. அவர் வந்து குடும்பத்துக்கும் சரி, அவருடைய கலைக்கும் சரி, இல்லன்னா அவருடைய தொழிலுக்கும் சரி மிகவும் நேர்மையா இருக்காரு. இல்லன்னா அவர் எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீல்டா இருக்கலாம். அதில ரொம்ப நேர்மையா இருக்காரு அப்படின்னு வரும்போது, மக்கள் அவர வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வரை நீங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள்ல ஒரு நல்லக்கண்ணு அவர்கள வந்து அவ்வளோ பேர் திரு நல்லக்கண்ணு அவர்கள ஏன் கொண்டாடுனாங்க? நீங்க திரு காமராஜர் அவர்கள ஏன் இத்தன பேர் இன்ன வரையும் கொண்டாடிட்டு இருக்காங்க? ஒரு காமராஜர் அவர்கள தாண்டி நான் அண்ணாதுரை அவர்கள சொல்வேன். அண்ணாதுரை அவர்கள் வந்து எந்த அளவு இன்னைக்கு வரையும் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க ஒரு தலைவனா, முன்னுதாரணமா இருக்கும்போது தான், எல்லோருமே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் அந்த சோஷியல் மீடியா பதிவில நான் சொல்லியிருந்தேன்.